எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கெக்கிதமிழா. இன்னைக்கு நம்ம கிட்ட ஆப்பிள் டிவி 4K இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, ஆப்பிள் லைனப்ல இதுதான் அந்த சீப்பஸ்ட் டிவைஸ். அதே சமயத்துல இதுதான் அந்த பெஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த டிவைஸை பத்தி நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். பல வருஷமா நானும் இந்த டிவைஸை வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அப்போ என்கிட்ட ஒரு நார்மலான டிவி தான் இருந்துச்சு. ஃபைனலா இப்போ என்னோட டிவியை ஒரு சூப்பரான டிவிக்கு அப்கிரேட் பண்ணிட்டேன். அதனால இப்போ ஆப்பிள் டிவி 4K வாங்கியாச்சு. நான் இந்த டிவைஸை யூஸ் பண்ணதுக்கு செம்ம எக்ஸைட்டடா இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம ஆப்பிள் டிவி 4K ஓட அன்பாக்சிங் அண்ட் செட்டப் பார்க்கலாம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஆப்பிள் டிவி 4K ஓட அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் ஆப்பிள் டிவி 4K ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு டிபிக்கலான ஆப்பிள் ப்ராடக்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, வெள்ளை கலரில். அதே சமயத்தில் மேலே நம்மளுக்கு சரி ரிமோட், அதுக்கப்புறம் ஆப்பிள் டிவி 4K ஓட பிக்சர் நமக்கு போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பிள் டிவி 4K அப்படின்னு போட்டிருக்காங்க. வைஃபை அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஆமாங்க, இதில் வைஃபை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 128GB வெர்ஷனில் தான் வைஃபை ப்ளஸ் ஈஸிநெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 64GB வெர்ஷன் 14,900 rupeesக்கு குரோமால் வாங்கியிருக்கோம். எம்ஆர்பி அதுதான், எந்த விதமான டிஸ்கவுண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சீலை பிரிக்கலாம். ஸோ சீலை பிரிச்சதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே உள்ள நம்மளோட ஆப்பிள் டிவி 4K தான் நம்மளுக்கு இருக்குது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் நினச்சதோட நமக்கு ரொம்ப குட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லைட்டாக இருக்கும்னு நினச்சேன். லைட்டாக கொஞ்சம் நான் நினச்சதோட கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ஆப்பிள் லோகோ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷ் நமக்கு இருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பீல் ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஸ்டிக்கர் ஸோ அந்த ஸ்டிக்கர் பின்னாடி தான் நம்மளுக்கு போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், செம ப்ரீமியமாக இருக்குங்க ப்ராடக்ட். ஸோ ஆப்பிள் கிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ரீமியமாக தான் வச்சிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு இன்னொரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அந்த பேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேபிள் மேலலாம் இதை தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினான போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDMI 2.1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல HDMI கேபிள் வாங்கிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உள்ள பாக்ஸில் HDMI கேபிள் இன்க்ளூட் பண்ணல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பவர் இது போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் USB போர்ட்டுக்கு உங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சிரி ரிமோட். ஸோ இதுதான் நமக்கு ஆப்பிள் சிரி ரிமோட். இது நமக்கு தேர்ட் ஜென்ரேஷன் ரிமோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிமோட்டில் சூப்பரான மெட்டல் பில்ட் பண்ணியிருக்காங்க. செம்ம ப்ரீமியமாக இருக்குது, பார்க்குறதுக்கும் செம்மையாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு டெடிகேட்டடான சிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம இதில் ஃபுல்லாக சிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஐபேட் இல்லாட்டி ஐஃபோன் யூஸ் பண்ணினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி சிரியை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இந்த ரிமோட்டில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராக் பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு நடுவில் இருக்கிறது ஃபுல்லாக ட்ராக் பேட். அந்த ட்ராக் பேட் கண்டிப்பாக செம்ம கம்ஃபர்டபுளாக செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் மேக்கில் இல்லாட்டி அவங்களோட மேக் புக்ஸ் அந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் ட்ராக் பேட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்களோட ட்ராக் பேட் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராக் பேட் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் USB Type C கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நம்மளுக்கு லைட்னிங்கில் USB Type C தான் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலாக இதில் ஒரே ஒரு பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்மளுக்கு HDMI கேபிளோ இல்லாட்டி நமக்கு USB Type C கேபிளோ எதுவுமே கொடுக்கல. ப்ளஸ் நமக்கு ஆப்பிளோட டாக்குமெண்டேஷன் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A15 பயோனிக் சிப்செட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு 64GB ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் 128GB ஆஃப் ஸ்டோரேஜ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் HDMI 2.1 கேபிளை யூஸ் பண்ணி நான் டிவிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரீஜன்லாம் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம இந்தியாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம், இந்தியாவில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்தியா ரீஜன் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக டேட்டா ப்ரைவசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம், உங்ககிட்ட ஐபேட் இல்லாட்டி ஐஃபோன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டிவி கிட்ட கொண்டு வந்தாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். என்கிட்ட ஐபேட் இருக்குது. ஸோ ஐபேட் கிட்ட எடுத்து போனோடனே பார்த்தீங்கன்னா செட்டப் யுவர் ஆப்பிள் டிவி அப்படின்னு கேட்டுருச்சு. ஜஸ்ட் ஆப்பிள் டிவியில் ஒரு கோடு காட்டும். அந்த கோடை நம்ம அப்படியே அந்த ஐபேடில் நம்ம அடிக்கலாம். ஸோ அடித்த உடனே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு எதுவுமே நான் பண்ணவே தேவையில்லை. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லாகின் எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியே ஆண்ட்ராய்ட் டிவிலும் நமக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஆண்ட்ராய்டில் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ஆப்பிள் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாமே நம்ம வந்து அக்ரி வந்து பண்ணிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு அதெல்லாம் நீங்கள் வந்து நார்மலாக வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். வைஃபை கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணல, அது கூட வந்து நம்மளுக்கு ஐபேடே வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன்ஸ் அதெல்லாமே நம்மளுக்கு வந்து செலக்ட் வந்து பண்ண போகுது. ஸோ நம்ம வந்து எல்லாமே அந்த உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம லிவிங் ரூமில் தான் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து இது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் வந்து கொடுத்துக்கோங்க. டால்பி விஷன் என்ன டால்பி விஷன் வந்து நீங்கள் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் மாற்றணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபார்மேட் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ நானும் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ ஃபார்மேட் வந்து மாற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து செட் வந்து பண்ணியாச்சு. ஆப்பிள் டிவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எந்த ஆப்புமே நான் வந்து இன்னும் இன்ஸ்டால் வந்து பண்ணல. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு எல்லா ஆப்ஸும் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்டர்ஃபேஸை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ கண்டினியூ பண்ண முன்னாடி எல்லா ஆப்பிள் டிவைசஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கார்ட்ஸில் தான் மோஸ்ட்டாக வந்து ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி கார்டு வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாடா நியூ கார்டு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டாடா நியூ கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எந்த விதமான ஜாயின் ஃபீயும் அவங்க வந்து வாங்குறதில்ல. அதே சமயத்தில் இந்த கார்டில் 2 வேரியன்ட் வந்து நமக்கு வச்சிருக்காங்க. ஒன்று வந்து நமக்கு டாடா நியூ கார்ட் ப்ளஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்ட்ஸ் வந்து நீங்கள் டாடா நியூ ஆப்பில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டியில் 10%, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸில் 7% நியூ காயின்ஸ் வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும். டாடா பிராண்ட்ஸ் கடையில் இல்லாட்டி வெப்சைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணால் 2%, இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணால் 5% வந்து கொடுக்குறாங்க. பில் பேமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டியில் 5%, ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 2% நியூ காயின்ஸ் வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. லான்ச் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு 8 இன்டர்நேஷனல் அண்ட் 4 டொமஸ்டிக் வந்து இன்ஃபினிட்டியில் தராங்க. ப்ளஸில் வந்து வெறும் 4 டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் மட்டும் தராங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த கார்டை யூபிஐயில் கூட நீங்கள் வந்து லிங்க் வந்து பண்ணிக்கலாம். யூபிஐயில் லிங்க் பண்ணிங்கன்னா 1.5% கேஷ்பேக் வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டியில் தராங்க. 1% வந்து ப்ளஸ் கார்டில் வந்து தராங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. நான் நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, ஹாட்ஸ்டார், சன் நெக்ஸ்ட், யூடியூப் அந்த மாதிரி எல்லா ஆப்ஸும் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். அந்த ஆப்ஸ் எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் கூட வந்து பண்ணிட்டேன், எந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த டாக் மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அங்கே வந்து வச்சுக்கலாம். நீங்கள் என்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து வச்சுக்கலாம். அந்த அப்ளிகேஷனை தொடரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் டெஸ்ட் கூட நமக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மியூசிக் அப்ளிகேஷன். ஸோ ஆப்பிள் மியூசிக் வந்து இதில் வந்து நம்மளுக்கு இன்பில்ட்டாக இருக்குது. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஆப்பிள் மியூசிக் தான் என்னோட பிரைமரி பிளேயராக வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட பிளேலிஸ்ட் அதுக்கப்புறம் என்னோட சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவியில் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நான் டேரெக்டாக வந்து கேட்கலாம். அது இல்லாமல் ஃபோட்டோஸ் வந்து இருக்குது, அதாவது ஆப்பிள் ஃபோட்டோஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஃபேஸ் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஆப்பிள் ஆர்கேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ 3 மாதம் ஃப்ரீ வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால. ஆப்பிள் ஆர்கேடில் நிறைய எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம் கண்ட்ரோலரை கண்ட்ரோல் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டெம்பிள் ரன் இந்த மாதிரி சாதாரண கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நமக்கு ரிமோட்டே டச் பேட் வந்து கொடுத்ததுனால நீங்கள் வந்து ஃபோனில் எப்படி விளையாடுவீங்களோ அதே மாதிரி ரிமோட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேம்ஸ் எல்லாமே வந்து விளையாடலாம். ஸோ செம கூலுங்க. நம்மளுக்கு வந்து பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதனால கேம் வந்து நமக்கு லேக்லாம் எதுவுமே இல்லைங்க, வேற லெவலில் கேம் பிளேலாம் இருக்குது. ஸோ அதை பற்றினா நான் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஐஃபோனில் அதே சமயத்தில் ஐபேடில் இருக்க மாதிரி இதுலேயும் நமக்கு வந்து ஆப் ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் ஆப் வேணுமோ நீங்கள் வந்து அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து அசந்து போயிட்டேன்னு சொல்லலாம். ஆப் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குங்க. இதில் வந்து லைட் ரூம் கூட வந்து இருந்துச்சுங்க. ஸோ அதை பார்த்து நான் வந்து கண்டிப்பாக ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஆப்பிள் டிவி ப்ளஸ் இருக்குது, பாட்காஸ்ட் இருக்குது, மூவிஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டி டாஸ்கிங் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹோம் பட்டன் வந்து 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிமோட்டில் உங்களுக்கு வந்து மல்டி டாஸ்கிங் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் டிவியில் சுத்தமாக வந்து கிடையாது மல்டி டாஸ்கிங் வந்து. ஆனால் இங்கே வந்து நமக்கு மல்டி டாஸ்கிங் இருக்குது. ஸோ எல்லா ஆப்பும் நமக்கு வந்து மெமரியில் வந்து வச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஆப் ஸ்விட்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே சமயத்தில் ஐஃபோனில் ஐபேடில் நீங்கள் எப்படி ஆப் வந்து க்ளோஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஆப் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் சென்டர். ஸோ கண்ட்ரோல் சென்டர் வந்து நமக்கு ஐஃபோன், ஐபேட்ஸ் மாதிரியான வந்து கண்ட்ரோல் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் ஆஃப் இருக்குது, வைஃபை இருக்குது. அப்புறம் நீங்கள் யூசர்ஸ் உங்கள் ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணி டிஃப்ரெண்ட் யூசர் ப்ரொஃபைல் வச்சு நீங்கள் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். டூ நாட் டிஸ்டர்ப் மோட், ஸ்லீப் டைமர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து நம்மளுக்கு உங்கள் குட்டி பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லாக்லாம் செட் பண்ணிக்கிறது, கண்டென்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் செட் பண்ணிக்கிறது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் சென்டர் ஃபுல்ஃபில்ஸான கண்ட்ரோல் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் வந்து நம்மளுக்கு இந்த ஆப்பிள் டிவி பேசிக்கலாக வந்து நம்மளுக்கு சிஇசி சப்போர்ட் வந்து பண்ணுது. ஸோ HDMI சிஇசி இருக்கிறதுனால நீங்கள் HDMI 2.1 கேபிள், அதாவது சிஇசி சப்போர்ட்டட் கேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்பிள் ரிமோட் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியை வந்து டிவி சவுண்ட் பார் எல்லாமே வந்து நீங்கள் ஆஃப் ஆன் வந்து பண்ணிக்கலாம். தனியாக வந்து எந்த ரிமோட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்னோட டிவியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரிமோட் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு ரிமோட் வந்து நீங்கள் மொத்த செட்டப்புக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் கூட நீங்கள்
வந்து இந்த ரிமோட்ல இருந்தே உங்களோட சவுண்ட் பார், டிவி வால்யூம் எல்லாமே வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட் வந்து ஆப்பிள் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டோம். நீங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து பார்த்துட்டீங்க. அது இல்லாம நமக்கு வந்து ஆப்பிள் டிவி பிளஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஆப்பிள் டிவி பிளஸ் ஒருவேளை நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆப்பிள் டிவி பிளஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ ஆப்பிள் டிவி பிளஸும் நல்ல கான்டென்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டெட் லாஸோ, அதுக்கப்புறம் சர்வரன்ஸ், அதுக்கப்புறம் ஷ்ரிங்கிங் இந்த மாதிரி சீரிஸ்லாம் நான் வந்து ஆப்பிள் டிவியில வந்து பார்ப்பேன். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்க இருக்கு. அது இல்லாம நம்மளுக்கு வந்து நீங்க அந்த கேம்ஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா, அந்த கேம்ஸ்க்குலாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்பிஏலாம் நீங்க பார்ப்பீங்கன்னா, என்பிஏக்குலாம் நீங்க வந்து அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கே நம்மளுக்கு வந்து 1 நாள் ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நான் முக்கியமான செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முக்கியமான செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரிமோட் அண்ட் டிவைஸஸ். ஸோ ரிமோட் அண்ட் டிவைஸஸ்ல இதுல வந்து நீங்க பேட்டரி போட தேவையில்ல. ரிமோட்ல யூஎஸ்பி டைப் சி வச்சு நீங்க சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராக் பேட் வேணாம்னு நீங்க வந்து ட்ராக் பேட் வந்து ஆஃப் பண்ணிட்டு வெறும் பட்டன்ஸ் மட்டும் நீங்க வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிஸ்டம். ஸோ சிஸ்டமோட சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னா, இங்க வந்து நீங்க சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு லேட்டஸ்ட்டான வெர்ஷன்ல தான் நமக்கு வந்து tvOS வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ளிகேஷன் 64 GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து இருக்கு. உங்களுக்கு வேணா 128 GB கூட வாங்கிக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா வந்து இந்த இதுல வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க ஐஃபோன் மாதிரியே அபவுட் செக்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிவி பேர், அதுக்கப்புறம் tvOS எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ tvOS வெர்ஷன் வந்து 17.3ல இருக்கு. அதான் லேட்டஸ்ட்டான வெர்ஷன். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டார்க் தீமும் குடுத்துருக்காங்க, லைட் தீமும் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கும் குடுத்துருக்காங்க. காலைல வந்து லைட் தீம் இருக்கும், நைட் வந்து நமக்கு டார்க் தீம்க்கு வந்து மாறிடும். ஸ்க்ரீன் சேவர்ஸ், செம்ம ஸ்க்ரீன் சேவர்ஸ் வந்து ஆப்பிள் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்க்ரீன் சேவர்ஸ் வேணும், என்ன மாதிரி செட்டிங்ஸ் வேணும் நீங்க வந்து இதுல வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் சேவர்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வேற லெவல்ல ஸ்க்ரீன் சேவர்ஸ் இருக்கு. கொஞ்சம் ஸ்க்ரீன் சேவர்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்காங்க. எக்கச்சக்கமான ஸ்க்ரீன் சேவர்ஸ் வந்து நமக்கு கேமரால நீங்க பார்க்குற குவாலிட்டியோட நேர்ல நான் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா நமக்கு வந்து ஸ்க்ரீன் சேவர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சுப்பீரியரா வந்து ஆப்பிள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது இல்லாம உங்களுக்கு வந்து நார்மலா சிரி செட்டிங்ஸ் எல்லா செட்டிங்ஸும் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ அண்ட் ஆடியோக்குள்ள போனீங்க அப்படின்னா, வீடியோக்குள்ள நீங்க என்னெல்லாம் செட்டிங் சப்போர்ட் பண்ணுதுன்னா, உங்களுக்கு வந்து 4K டால்பி விஷன்ல வந்து நம்மளுக்கு 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுது. ஸோ 60 ஃப்ரேம்ஸ் தான் நமக்கு வந்து மேக்ஸிமமா இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வந்து பண்ணும். அதே சமயத்தில் உங்ககிட்ட வந்து ஒருவேளை 4K டிவி இல்லைனா கூட இது வந்து நீங்கள் 1080pல கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ HDR10+ சப்போர்ட் பண்ணுது, டால்பி விஷனும் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து அட்மோஸ் கூட இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஒரு நல்ல அட்மோஸ் செட்டப் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அட்மோஸ் கூட நமக்கு வந்து இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஆடியோ செட்டிங்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸை பற்றி நான் தனியாக வீடியோவில் வந்து பேசுகிறேன். அது இல்லாமல் உங்ககிட்ட வந்து ஐஃபோன் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கலர் பேலன்ஸ் கூட வந்து பண்ணிக்கலாம். என்கிட்ட ஐஃபோன் வந்து ஷேடாக இல்லை. பட் ஒருவேளை உங்ககிட்ட ஐஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கலர் பேலன்ஸ் கூட நீங்கள் வந்து டிவி கலர் பேலன்ஸை ஐஃபோன் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பேசிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ செட்டிங்ஸ் வந்து நமக்கு ஆப்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், நீங்களே ஆப்பிள் டிவி 4Kவோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் செட்டப் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ நான் வந்து செட்டப் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் என்னெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாலும் அதுக்கு வந்து இந்த ஆப்பிள் டிவி வந்து அதோடய நம்மளை வந்து மிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டிவி 4Kவோட ஃபீச்சர்ஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் போடலாம். அதே சமயத்தில் ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனல் வந்து போடுறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறேன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் கேள்வி மறக்காம நம்ம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.